திரு சு. சமுத்திரம் அவர்கள் எழுதின ஒரு அருமையான சிறுகதை. ஒரு யதார்த்த வாழ்க்கையை பிரதிபலிக்கக்கூடிய ஒரு கதைன்னு சொல்லலாம். தலைப்பு நீரு பூத்த நெருப்பு. இந்த கதை தான் இப்போ இந்த வீடியோல கேட்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் பிஆர் வாக்ஸ் அண்ட் டாக்ஸ் இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா பண்ணிக்கோங்க. கதையை கேட்டுட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. ஸோ நல்ல நல்ல கதைகள் எழுதியிருக்கார் சு. சமுத்திரம் அவர்கள். 1, 2 கதைகள் ஏற்கனவே நம்ம சேனல்ல கொடுத்திருக்கோம். இன்னும் அவருடைய கதைகள், நிறைய கதைகள், நாவல்கள் நம்ம சேனல்ல வர இருக்கு. நீங்க ஆதரவு கொடுக்கணும். ஓகேவா? கதைக்குள்ள போலாமா? பூத்த நெருப்பு. ராமநாதன் சாஸ்திரிக்காக பால்கனியிலும் படியோரத்திலும் மொட்டை மாடியிலும் ஒவ்வொருவராகவும் இருவருமாகவும் காத்து காத்து கண்கள் பூத்தது போல் ஆண்டவனும் அகிலாவும் சலிப்போடு வீட்டிற்குள் வந்து கதவை சாத்தினார்கள். 1/4 மணி நேரத்தில் காலிங் பெல்லுக்கு பதிலாக கதவு தட்டப்பட்டது. திறந்து பார்த்தால் அது ராமநாத சாஸ்திரியேதான். நடன நிகழ்ச்சிக்கு தயாரானவர் போல பின்புறம் வேட்டியை தார்பாய்த்து முன்புறம் விசிறி போல் சுங்கு விட்டு, அதாவது மடிப்பிட்டு பூநூலை பாதி மறைத்து மீதியை காட்டும் துண்டும் முன் வழுக்கையும் பின் குடுமியுமாய் காட்சியளித்தார். அவரை பார்த்ததும் தம்பதியர் பரவசப்பட்டார்கள். பக்கத்து மெயின் ரோட்டில் உள்ள ஏழை பிள்ளையாரின் அர்ச்சகர் அவர். சுபிட்சமாய் இருப்பீங்கோ, ஓஹோன்னு வாழ்வீங்கோ என்று பக்தர்களை உற்சாகப்படுத்துகிறவர். அதே சமயம் யாராவது எடக்கு மடக்காக கேட்டால், இந்த வேலையெல்லாம் நம்ம கிட்ட வச்சுக்காதீங்கோ, எனக்கு குஸ்தியும் தெரியும் என்று சவால் பாணியில் சொல்கிற மனிதர். தட்டில் விழும் ஒரு பைசாவை கூட வீட்டிற்கு கொண்டு போகாதவர். எவர் வீட்டிற்கும் போகாத அப்பேற்பட்டவர் வாக்களித்தது போல் வந்ததில் கணவனும் மனைவியும் ஒருவரை ஒருவர் மகிழ்ச்சியோடு பார்த்து கொண்டு பிறகு சாஸ்திரியை போட்டி போட்டு உபசரித்தனர். வாங்க சாமி, நீங்க எங்க வரமாட்டீங்களோன்னு பயந்து போயிட்டோம் என்று சொன்னார் தயங்கியபடியே அவர். ஆமா சாஸ்திரி சார், நீங்க வரமாட்டீங்கன்னு நினைச்சு ஆபீஸ் போறதுக்கு கூட ஆயத்த ஆன, அதுக்குள்ள வந்துட்டீங்க. ராமநாத சாஸ்திரி ஒரு கணம் துர்வாசரானார். மறுகணம் விஸ்வாமித்திரர் போல் அவர்களை வயிறு எக்கி பார்த்தார். அடுத்த கணம் வசிஷ்டரானார். பின்னர் இந்த மும்முனிகளாலும் ஆட்கொண்டவர் போல் ஆண்டவர் அகிலா தம்பதியை ஆட்டி படைத்து பேசுவது போல பேசினார். இதுக்குதான் நான் எவர் வீட்டுக்கும் வரமாட்டேங்கிறது. ஒரு சொல்லு சொன்னா அந்த சொல்லுலயே நிக்கிறவனா, இல்லாட்டி சொல்ல மாட்டேன். நீங்க சொல்றத பார்த்து அழுவறதா சிரிக்கிறதான்னு எனக்கு புரியல. ஆண்டவனும் அகிலாவும் மீண்டும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டார்கள். சாஸ்திரியை யார் சிரிக்க வைப்பது என்று அந்த கண்கள் பேசிக்கொண்டன. அகிலா முந்திக் கொண்டாள். உட்காருங்க சாமி, மோரா ரசனாவா? 2 வேண்டாம், முதல்ல வந்த காரியத்தை பார்ப்போம். அதுல உட்காருங்க சாஸ்திரி சார். ராமநாத சாஸ்திரி ஆண்டவன் சுட்டிக்காட்டிய ஒற்றை சோஃபா இருக்கையில் உட்காராமல் அந்த வீட்டின் பளிங்கு தரையில் 2 கால்களையும் விரித்து போட்டு 2 கரங்களையும் முதுகிற்கு பின்னால் முட்டு கொடுத்து உட்கார்ந்தார். மேலே எகிரிய மின்விசிறியில் அவரது நடுத்தலைமுடி முன்தலை பொட்டல் மேட்டில் கதிரடிப்பது போல் சாய்ந்து சாய்ந்து மோதியது. அந்த அம்மா உடனே பதறி போனாள். என்ன சாமி நீங்க? சோஃபாவில் உட்காருங்கோ. என்னுடைய வசதிப்படி என்னை விட்டுடுங்கோ. நேக்கு இதுதான் வசதி. இந்த வேணா வெயில்ல நடந்த களைப்புல இப்படி காலு கைய விரிச்சு போட்டு உடம்ப நனைத்த வேர்வைய மின்விசிறி துளி துளியா ஆவியாக்குறதுல இருக்கிற சுகமே தனிதான். உங்க வீடுங்கிறதுனால இப்படி உரிமையோடு எசக பிசகா உட்கார்றேன். பிரத்தியார் வீட்டுல அது பிராமணால் வீடா இருந்தாலும் ஆச்சாரமா தான் உட்காருவேன். ஏன் நிக்கிறேன்? நீங்க பாட்டுக்கு சோஃபாவில் உட்காருங்கோ. மரியாதையும் அன்பும் மனசுலதான் இருக்கணும். இந்த ஏழை பிராமணன் மேல அந்த 2ம் உங்ககிட்ட இருக்குன்னு எனக்கு தெரியும் என்றார் சாஸ்திரி சார். உச்சி குளிர்ந்த ஆண்டவன் சாஸ்திரி சாருக்கு முன்னால் தரையிலேயே உட்கார்ந்தார். இதற்கு மரியாதை மட்டும் காரணம் இல்லை. அந்த வேனலில் சோஃபா இருக்கையின் இலவம் பஞ்சு சூட்டை விட அந்த பளிங்கு தரை கிளுகிளுப்பாக இருக்கும் என்பது அவருக்கு தெரியும். இந்த சமயத்தில் அந்த அம்மாள் ஒரு வெள்ளி டம்ளரில் மோர் கொண்டு வந்தாள். அதை சாஸ்திரி கை நீட்டி வாங்க போன போது அதை கொடுக்க மறந்தவளாய் கணவனை பார்த்து செல்லமாக கத்தினாள். ஏங்க, உங்களுக்கு சென்ஸ் ஆஃப் டிசிப்ளின் இருக்குதா இல்லையா? பாருங்க சாமி,
அரை மணி நேரத்துக்கு முன்னால டயனால் போட்டுட்டு இந்நேரம் கேப்பக்குள் குடிச்சிருக்கணும். நீரிழிவு நோய் இருக்கிறதே இவருக்கு மறந்து போகுது சாமி. இந்த அம்மா மட்டும் என்னவா, பிளட் பிரஷருக்கு இந்நேரம் மாத்திரை சாப்பிட்டு இருக்கணும். என்ன கவனிக்கிறதுலயே தன்னை கவனிக்க மாட்டா. காந்தாரி கண்ணை கட்டிக்கிட்டது மாதிரி நான் மருந்து சாப்பிட்டாதான் இந்த அம்மா சாப்பிடுவாளாம். ஆபீஸுக்கு போன போட்டு என்னோட உதவியாளர்கிட்ட நான் சாப்பிட்டேனான்னு கன்ஃபார்ம் செஞ்ச அப்புறம் தான் இந்த அம்மா சாப்பிடுவாங்க என்றார் ஆண்டவர். இவர் மட்டும் என்னவா சாமி, காஃபி கொண்டு வந்து முகத்துக்கு ஆவி பிடிக்கிறது மாதிரி எதிரே நீட்டிக்கிட்டே என்னை எழுப்புவார். 65 தாண்டிய சாஸ்திரி 50 தாண்டாத அந்த தம்பதியரை நோக்கி ஆசீர்வாத பார்வையில் பேசினார். ஸ்ரீராமனுக்கு சீதை, நளனுக்கு தமயந்தி, சிவனுக்கு சக்தி, இந்த மானுட ஆண்டவனுக்கு இந்த அகிலாம்மா என்றார் சாஸ்திரி அவர்கள். உடல் நேர்த்தியாலும் புது நிறத்தாலும் உயரத்தாலும் அகலத்தாலும் ஒன்றுபட்டு தோன்றும் அந்த ஜோடியை ஒரு தந்தைக்குரிய நிலையில் கண்களால் அள்ளி பருகிய சாஸ்திரி அப்படி பருகியதை வாய் வழியாக அன்பு பிரவாகமாய் வெளிப்படுத்தினார். நான் உங்களுக்கு எப்பவும் சொல்றத இப்பவும் சொல்றேன். நீங்க தீர்க்காயுசா இருப்பில். இரத்த கொதிப்போ, நீரழிவோ, இஸ்கிமாவோ, அல்சரோ உங்களை ஒன்னும் செய்யாது. எல்லாம் நம்ம பிள்ளையார் பாத்துக்குவார். சரி, ஜாதகங்கள் எடுத்துட்டு வரேளா? ஒரு சிறு விண்ணப்பம் சாமி. பிள்ளையார் பார்த்துக்குவாருதான். அப்படி அவர் பாத்துக்கிறதுக்கு நாமும் தகுதியா இருக்கணுமே. இவருக்கு கேழ்வரகு கஞ்சி காய்ச்சி நல்லா ஆறிடுச்சு. ஒரு 3 கிளாஸ் போட்டுட்டு வந்துட்டார்னா அப்புறம் அமர பார்க்கலாம். தயவு செஞ்சு கொஞ்ச நேரம். நீரிழிவு நோய்க்கு நாம ஒத்துழைப்பு கொடுத்தாதான் அது நமக்கு ஒத்துழைப்பு கொடுக்கும்னு டாக்டர் சொல்றாரு. ராமநாத சாஸ்திரிக்கு அதை கேட்டு கோபமான கோபம். அந்த அம்மாள் பிள்ளையாரை விட டாக்டரை உசத்தியாய் நினைக்கிற கோபம். தன் வீட்டிலும் காத்திருக்கும் கேப்பைக்குள் இந்நேரம் கட்டியாகி இருக்குமே என்ற பசி கோபம். விஸ்வாமித்திரர் போல தட்டாகவும் துர்வாசர் போல ரைட்டாகவும் பேச போனார். அதற்குள் அந்த அம்மாள் ஓடி போய் கணவருக்கு கேழ்வரகு கஞ்சி கொண்டு வந்த கையோடு இன்னொரு கையில் ஒரு தட்டு நிறைய நாகப்பழங்களை கொண்டு வந்து சாமியின் வயிற்றுக்கு எதிர்பக்கம் வைத்தபடியே, சாப்பிடுங்க சாமி, பசியும் அடங்கும், நீரிழிவுக்கும் நல்லது என்று ஆகார ஆற்றுப்படுத்துதல் செய்தாள். சாஸ்திரியின் கடுகடுப்பு புன்னகையாக மாறியது. அந்த சமயத்தில் வேண்டா வெறுப்பாய் கேழ்வரகு கஞ்சியை குடித்தபடியே அதன் துகள்கள் உடம்பெங்கும் சிந்தும்படி ஆண்டவன் சாஸ்திரி சாரிடம் முறையிட்டார். எப்போ பார்த்தாலும் விரதம் விரதம்னு உடம்ப நோகடிச்சுக்கிறா சாஸ்திரி சார். இவ விரதத்தால எனக்கு சாப்பிட மனசே போக மாட்டேங்குது. நீங்களாவது புத்தி சொல்லுங்க அவளுக்கு. இந்த பாருங்கம்மா, உடலார் அழிந்தால் உயிரார் அழிவர். ஊன் உடம்பு ஆலயம், உள்ளம் திருக்கோயில். இப்படி நான் சொல்லல, திருமூலர் சொல்லியிருக்கார். உங்களுக்கோ ரத்த கொதிப்போடு அல்சரு இருக்கு. அதுக்கு விரதம் ஒத்துக்காது. காலையிலயும் மாலையிலயும் பிள்ளையார மானசீகமா நினைச்சு தலையில 3 குட்டு குட்டிக்கோங்கோ. அது எல்லா விரதங்களையும் விட மேலானது. உங்க உத்தரவு சாமி. கேழ்வரகு கூழ் பாத்திரத்தின் அடிவாரத்தை காட்டிய போது, நாகப்பழங்களை சாஸ்திரி கொட்டைகளாக்கிய போது, சமையலறைக்கு சென்று ஒரு குலை திராட்சை பழங்களை தின்றுவிட்டு உள்ளறையில் போய் ஒரு காகித கத்தைகளை எடுத்துக்கொண்டு சாஸ்திரி முன்னால் உட்கார்ந்த கணவனுக்கு அருகே உட்கார்ந்தபடியே அகிலா ஒரு பாடு அழாமல் அழுது தீர்த்தாள். பையனுக்கு பொண்ணு தேவைன்னு இவரை பத்திரிகையில விளம்பரம் போட சொன்னேன் சாமி. நானே எழுதி கொடுத்தேன். ஆனா இவரு என் எழுத்துல குளறுபடி பண்ணிட்டாரு. ஜாதி பேரை முதல்ல போடாம சம்பள வகையறாக்களை போட்டாரு. பொதுவா பொண்ணோ பிள்ளையோ வச்சிருக்கிறவங்க பத்திரிகை விளம்பரத்துல முதல்ல ஜாதி பேர் இருக்குதான்னு தான் பாப்பாங்களாம். அதுக்கு மேல பார்க்க மாட்டாங்களாம். இதனால 10 ஜாதகம் மட்டும்தான் வந்தது சாமி என்றாள் அகிலா. ஆனா உங்க கையில நிறைய இருக்குதே என்று திருப்பி கேட்டார் சாஸ்திரி. அதை ஏன் கேக்குறீங்க சாஸ்திரி சார்? இந்த கல்யாண புரோக்கருங்க அடிக்கிற கூத்து இருக்கு, பெருங்கூத்து அது. இவங்க ஆபீஸ்ல 1000 ரூபாய் கட்டணும். அவங்களே விளம்பரம் போடுவாங்க. அவங்க கிட்ட விளம்பரத்தை நம்பி வர்ற 20 பேரு கிட்ட தலைக்கு 1000 கறந்துருவாங்க.
லாரி புரோக்கரை நம்பலாம், வீட்டு புரோக்கரை நம்பலாம். ஆனா இந்த கல்யாண புரோக்கர்களை மட்டும் நம்ப கூடாது சாமி. கல்யாணம் நடத்துறது நாம, இவங்க இடையில புகுந்து வரதட்சணைக்கு மேல பணம் அடிக்கிறாங்க. விளம்பரத்துல ஜாதகம் குறையா வந்ததுனால நாங்களும் ஒரு புரோக்கர் கிட்ட 1000 ரூபாய் அழுது எங்களுக்கு தேவையான 2 ஜாதகத்தை எடுத்து வந்தோம் என்றாள் அகிலா. அவங்களும் பொழைக்க வேண்டாமாமா? நான் தான் அசடு. ஆனா அந்த அசட்டுத்தனத்திலயும் ஒரு சுகம் இருக்கு. சரி, ஜாதகத்தை நீட்டுங்கோ, வீட்டுக்குள்ள கொண்டு போன மோர் டம்ளரையும் எடுத்தாங்கோ என்றார் சாஸ்திரி. ஐயோ, நானும் அசடு சாமி, கொண்டு வந்ததை கொண்டு போயிட்டேன் பாருங்கோ. ஏங்க, உங்களதான் சாப்பிட்ட அப்புறம் மாத்திரைங்களை போட்டுக்கணுமே, ஏன் போடல என்று கேட்டாள் அகிலா. நீதானே எனக்கு எடுத்து தருவ என்று பதில் சொன்னார் அவர். இவரு சரியான குழந்தை சாமி, ஒரே ஒரு நிமிஷம் பொறுங்கோ சாமி. சாஸ்திரி பல்லை கடித்த போது நிதானமாய் உள்ளறைக்குள் நடந்து ஒரு பாலித்தீன் பையை உப்ப வைத்த மாத்திரைகளை கொண்டு வந்து கணவரிடம் நீட்டிவிட்டு அதே நடை வேகத்தில் சமையல் அறைக்கு போய் வெண்ணையாய் திரண்ட மோர் டம்ளரை கொண்டு வந்து சாஸ்திரியிடம் நீட்டினாள். சாஸ்திரியும் அந்த மோரை பார்க்காமலேயே குடித்துவிட்டு உதட்டில் ஒட்டிய வெண்ணெய் திரட்சியை துடைத்தபடியே, சரி பாப்போமா என்று கேட்டார். அகிலா தயாராய் வைத்திருந்த அந்த காகித கத்தைகளை தரவாரியாக பிரித்தாள். பெரிய படிப்பும் பெரிய இடமும் முதலிடம். இதைப்போல் டிடிபியில் எடுத்த காகிதங்கள் சுமாராக இருந்தாலும் 2வது இடம். பெரிய இடமாக இருந்தாலும் பேனாவால் எழுதப்பட்ட காகிதங்களுக்கு கடைசி இடம். எழுதுறதுக்கே கஞ்சத்தனம் பிடிக்கிறவங்க மாப்பிள்ளைக்கு என்னத்தை செய்ய போறாங்க? இதுதான் அகிலாவின் எண்ணம். கண்களில் ஒற்றிக் கொள்ளும்படியாக இருந்த ஒரு காகிதத்தை எடுத்த சாஸ்திரி அதற்குரிய பெண்ணின் ஜாதகத்தை உற்று பார்த்தார். ஆண்டவன் அகிலா மகனின் ஜாதகம் அவருக்கு அத்துப்படி என்பதால் அதை ஒப்புக்கு பார்த்தார். பிறகு இது ஒத்து வராது என்றார். ஆண்டவன் மன்றாடுவது போல விவரம் கூறினார். பெரிய இடம் சாஸ்திரி சார், கார் இருக்கு, பங்களா இருக்கு, 100 பவுன் நகை போடுறதா சொல்லி இருக்காங்க, வாரிசு இல்லாத குடும்பம் வேற என்று இழுத்தார். இந்த பாருங்க மிஸ்டர் ஆண்டவன், உங்க விருப்பத்துக்கு நான் பார்க்க முடியாது. ஜாதகம் என்ன சொல்லுதோ அதை தான் சொல்ல முடியும், இல்லாட்டி வேற ஆளை பார்த்துக்கோங்கோ. இவரு தப்பா பேசிட்டாருங்க சாமி, ஆர்வ கோளாறு தான் காரணம், மன்னிச்சிருங்க சாமி என்று இடையில் புகுந்தாள் அகிலா. ஆர்வம் இருக்கணும், ஆனா கோளாறு இருக்கப்படாது. இந்த பொண்ணு பெரிய இடமா இருக்கலாம், ஆனாலும் இது திருவாதிரை நட்சத்திரம். இதற்கான மிருகம் நாய். உங்க பையனோட நட்சத்திரம் கேட்ட. இதற்கு உரிய மிருகம் மான். நாயும் மானும் பகை மிருகங்கள். அப்புறம் உங்க இஷ்டம் என்றார் சாஸ்திரி. அகிலாவின் ஏமாற்றம் முகத்தில் வேர்வை துளிகளாக வெளிப்பட்டன. ஆனாலும் இந்த பிள்ளையார் குருக்கள் சொல்லை தட்ட முடியாது. இவர் சொன்னால் சொன்னபடி நடக்கும். ராமநாத சாஸ்திரி அந்த காகித கத்தைகளை ஒவ்வொன்றாக பார்த்தார். 4-5 ஜாதகங்களை கழித்து கட்டிவிட்டு இன்னொன்றை எடுத்து பார்த்தார். அதிக நேரமாய் பார்த்து கொண்டே இருந்தார். அகிலா ஆண்டவன் முகங்களில் ஆடுவோமே பள்ளு பாடுவோமே, அதனை நிதானமான வார்த்தைகளாக ஆண்டவன் வெளிப்படுத்தினார். இந்த ஜாதகம் நல்லா இருக்குதோ சாஸ்திரி சார்? நல்லாதான் இருக்கும், நல்ல ஜாதகம்தான். உங்க பையனும் இந்த பொண்ணும் நகையும் சதையுமா மாதிரி நல்லா இருப்பாள். ஆனாலும் உங்க வீட்டுக்கு ஆகாது. அவங்க நல்லா இருந்தா போதாதா சாமி, அதுக்கு மேல என்ன வேணும் என்று கேட்டாள் அகிலா. ஏடா கூடமா பேசாதம்மா, எழுந்து போய்கிட்டே இருப்பேன். இது ஆயில்ய நட்சத்திரம். இந்த பொண்ணு உங்க வீட்டுக்குள்ள நுழைஞ்ச உடனேயே நீங்க 2 பேரோ இல்லாட்டி 2ல ஒருத்தரோ மண்டைய போட்டுடுவேள். சம்மதமா நோக்கு? சம்மதமில்லை என்பது போல் தம்பதியர் சிரித்து மழுப்பிய போது சாஸ்திரி ஒவ்வொரு காகிதத்தையும் எடுத்து அதற்கு நேர்முக வர்ணனை கொடுத்தார். ஒன்று நாகதோஷமாம், இன்னொன்று செவ்வாய் தோஷமாம், மற்றொன்று ஏக நட்சத்திரமாம். இப்படி ஒவ்வொன்றையும் நிராகரித்துக் கொண்டே போன சாஸ்திரி அவர்களது முகத்தில் ஏற்பட்ட கலக்கத்தை பார்த்துவிட்டு சற்று ஆறுதலாய் பேசினார். நான் இப்படி வேண்டாம்னு சொல்றத தப்பா நினைக்காதேள். உங்க மேல இருக்கிற விசுவாசம்தான் அப்படி என்ன பேச வைக்குது. உங்க பிள்ளையாண்டா என்னோட பிள்ளையாண்டா மாதிரி. மணமக்களுக்கு தினம், கணம், மகேந்திரம், தீர்க்கம்,
யோனி, ராசி, ராசி அதிபதி, வசியம், வேதை, நாடி, இப்படி 10 பொருத்தங்கள் இருக்கணும். எல்லா பொருத்தமும் இருக்கிறது கஷ்டம். ஆனா 10க்கு 7 இருந்தா உத்தமம், 6 இருந்தா மத்தியமம், 5 அல்லது 5க்கு கீழேயோ இருந்தா அதமோ. சாஸ்திரி பேசி முடித்துவிட்டு இன்னொரு காகிதத்தை எடுத்தார். அந்த சமயத்தில் ஒரு இளைஞன் உள்ளே வரலாமா வேண்டாமா என்பது போல் நடை வாசலுக்கு உள்ளே ஒரு காலும் வெளியே ஒரு காலுமாக நின்றான். அகிலா அவனை பார்த்து கேட்டாள், என்னடா வேலைகட்ட வேலையில வந்திருக்க? நீங்க தானம்மா வர சொன்னீங்க. அயன் பண்ண துணி இருக்குன்னு சொன்னீங்களே. ஆமாமா, மறந்துட்டேன். சத்து நில்லு. அகிலா உள்ளே போய் ஒரு சந்தன கலர் சஃபாரி பேண்டையும் சட்டையையும் எடுத்து வந்து அந்த இளைஞனிடம் நீட்டினாள். ஆண்டவன் மனைவியை கண்டித்தார். இந்த வெயில்ல எப்படிமா சவாரி போட்டுட்டு போக முடியும் என்று அழுத்து கொண்டார். இன்னைக்கு ஈவினிங் ஒரு பார்ட்டியில கலந்துக்கிறீங்க, மறந்துட்டீங்களா? சாதாரண சட்டை பேண்ட்ல போனா உங்களை வாட்ச்மேன வெளியே தள்ளுவான். கவனம் கலைந்த கோபத்தில் சாஸ்திரி அவர்களை கடுமையாக பார்த்தார். கலகலப்பாய் சிரித்த அகிலாவோ சாஸ்திரி தனது மனைவியையே மனதுக்குள் திட்டும்படி விளக்கம் கூறினாள். இவரு குழந்தை சாமி, இவருக்கு துணிமணி எடுத்துக்கிறதுல இருந்து எதுக்கு எது மேட்ச்ன்னு எடுத்து கொடுக்கறது வரைக்கும் நான் தான், பெருமையாக சொன்னாள். ஆமா சாஸ்திரி சார், நாங்க 2 பேரும் ஒரே சமயத்துல சிவலோகம் போக முடியாது. இவ பூவோட பொட்டோட போகணும்னு சொல்றா, நானும் இவளுக்கு முன்னால போகணும்னு சொல்றேன். இவ இல்லாம என்னால வாழ முடியும்னு நினைச்சு கூட பார்க்க முடியல சார். எங்க 2 பேர்ல யார் சாமி முன்னால போவாங்க என்று சாஸ்திரியை கேட்டார் ஆண்டவன். இதோ பாருங்கோ, நான் கல்யாண பொருத்தம் தான் பார்க்க வந்தேன். அபசகுணமா பேசுறீங்களே, எல்லாம் பிள்ளையார் பாத்துக்குவார். சரி, விஷயத்துக்கு வருவோம். இதோ இந்த ஜாதகம் இருக்கே, இது சுத்த ஜாதகம். இந்த பெண்ணால உங்க பையன் எங்கேயோ போக போறான். அன்னப்பறவை மாதிரி வாழ போறாள். இதையே முடிச்சிடுங்கோ. இப்படிப்பட்ட ஒரு நல்ல சுத்த ஜாதகத்தை நான் பார்த்ததே இல்லை. இதுல ஒரு வேடிக்கை என்னன்னா, ஆண்டவன் சாருக்கு இருக்கிற ஜாதகம் மாதிரியே அவரோட பையனுக்கு இருக்கு. அகிலாம்மாவுக்கு இருக்கிற ஜாதகம் மாதிரியே இந்த பொண்ணுக்கு இருக்கு. இப்படி 4மே சுத்த ஜாதகமா அமையறது ரொம்ப ரொம்ப அபூர்வம். உங்க 2 பேரையும் போலவே இவாள் 2 பேரும் பிரமாதமாய் வாழ்வா. உங்களோட மறுபதிப்பு தான் இவாள் 2 பேரும். உடனே முடிச்சிடுங்கோ. ஆண்டவனும் அகிலாவும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டார்கள். பின்னர் அந்த ஜாதகத்தை அகிலாம்மாள் வாங்கி தனியாக வைத்துக் கொண்டாள். உள்ளறைக்கு போய் ஒரு தாம்பாள தட்டில் வெற்றிலை பாக்கையும் ஒரு சீப்பு வாழைப்பழத்தையும் ஒரு 100 ரூபாய் நோட்டையும் வைத்து தனக்கு சாமியான சாஸ்திரியிடம் பணிவன்போடு நீட்டினாள். அவரும் எழுந்து நின்று வாழைப்பழத்தை வேட்டி முந்தியிலும் ரூபாய் நோட்டை பைக்குள்ளும் போட்டபடியே வெற்றிலை கொண்ட தாம்பாளத்தட்டை திருப்பிக் கொடுத்தார். பாக்கை எடுத்து வாயில் போட்டுக் கொண்டார். அது கடிபடும் முன்பே, உங்களுக்குன்னு அர்ச்சித்த விபூதி குங்குமத்தை கொடுக்க மறந்துட்டேன் பாருங்கோ, இந்தாங்கோ என்று விபூதி குங்குமத்தை நீட்டினார். ஒரு கை மேல் இன்னொரு கையை வைத்தபடி இருவரும் சாஸ்திரி நீட்டிய விபூதி குங்குமத்தை வாங்கிக் கொண்டார்கள். அகிலா குங்குமத்தை ஆள்காட்டி விரலால் தொட்டு நெற்றியில் இட்டு கொண்டாள். எஞ்சிய குங்குமத்தை லிங்கம் பொறித்த ஆட்டியின் வில்லையாய் தொங்கும் தாலியின் 2 பக்கமும் வைத்து தங்கச் செயினோடு அவற்றை மேலே தூக்கி கண்களில் ஒற்றிக் கொண்டாள். இந்த நிகழ்வை பரவசமாக பார்த்த சாஸ்திரி, நன்னா இருப்பேள் என்று ஆசீர்வாதம் சொன்னபடியே படி இறங்கி போய்விட்டார். ஆண்டவனும் அகிலாவும் அந்த கூடத்திற்குள் அங்கும் இங்குமாய் நடை போட்டார்கள். குறுக்கும் நெடுக்குமாய் ஒருவரை ஒருவர் மோதா குறையாய் நடந்தார்கள். 1/4 மணி நேரத்திற்கு பிறகு ஆண்டவன் இழுத்து இழுத்து பேசினார். நல்ல இடம்தான், கார் இருக்கு, பங்களா இருக்கு, பதவி இருக்கு. ஆனாலும் அகிலா அவரை நேருக்கு நேராய் பார்த்தபடியே திட்டவட்டமாக தீர்ப்பளிப்பது போல பேசினாள். இது பொருத்தமில்லாத ஜாதகம், விட்டு தள்ளுவோம். நீர் பூத்த நெருப்பு சிறுகதை முற்றும். இந்த கதை சம்பந்தப்பட்ட உங்க கருத்தை பதிவு பண்ணுங்க.